பெருமையும். நெக்ஸ்ட், அதனுடைய ஆசாரியர்கள் பரிசுத்த பீடத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்திற்கே அநியாயம் செய்தார்கள். உற்சாம கையை தட்டலாமா? வேதத்திற்கே அநியாயம். தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒழுங்கா இருக்காத ஊழியக்காரன், ஒழுங்கா கடமையை செய்யாத ஊழியக்காரன் என்ன சொல்றாரு? நீ மேடையை தீட்டுப்படுத்துகிறாய். இப்போ நான் உங்களை பாவத்துக்கு பரிகாரமும் பாவத்தை போக்குற வழியும் சொல்லித்தரேன். மற்றவங்க அப்படி அல்ல, எப்படி சம்பாதிக்கலான்னு உள்ள ஸ்கெட்சை போட்டு தருவாங்க. மனம் திருந்தினால் மட்டுமே வீட்டில் மரணம் வெளியே நிற்கும், மனம் திருந்தனா மரணம் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கும். இந்த சத்தியம். இப்போ ரெண்டு சத்தியம் வேறுபடுகிறது. கொடுத்தாதான் ஆசீர்வாதம் என்று நான் சொல்கிறேன். அவன் சொல்லுவான், நீ இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடு நெல்லி உண்டியலில் போட்டு அவன் பிரிச்சுட்டு மற்றவனை குறை சொல்லுவான். அப்போ இவன் குற்றவாளி, ஏன் உண்மையை ஊழியக்காரன். ஆகவே இவன் வேதத்துக்கே அநியாயம் செய்கிறார்கள். அநியாயம்னா அக்கிரமம் செய்கிறார்கள். அப்போ ஊழியக்காரன் ஆண்டவரை அடித்து போடுகவில்லை நராகும் இல்லையா? ஆகவே அநியாயம் செய்யக்கூடாது. நீங்கள் எனக்கு பிள்ளைகள், ஆடுகள். இந்த ஆடுகளை நான் ஒழுங்காக மேய்க்கணும். எவ்வளோ தூரம் கடிஞ்சு பேசுவோம் உங்கள்கிட்ட, நீண்ட பேசினாலே அவன் கோவப்படுவோம் ஒன்று, அப்படி தானே? ஏன் கோவப்படுறேன்? அதுக்கு உதாரணம் சொல்லு. கீழ்படியலைன்னா டப்புன்னு கோவப்படுவேன், ஃபோனை வச்சுருவேன், ஃபோனை பிளாக் பண்ணுவேன். இப்போ பிளாக் லிஸ்ட்லாம் இருக்கே, நீ உட்காரு, இதான் விஷயம். அவ்வளோதான். வேணா இங்கே வந்து பாருங்க, அவ்வளோதான். எப்பவும் பேசிகிட்டு இருக்க முடியாது, உட்காருங்க. இதனால் கோபம் வருமே எனக்கு, இல்லை உங்களுக்கு என் பேரில் கோபம் வருமே? கோபம் வரும். ஆமாம், ஃபோன் எடுக்கலைன்னு கோபம் வரும். அப்போ எல்லோரும் ஒரே நேரத்தில் ஃபோன் அடித்தா நான் ஒத்தைக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ரெண்டு காதை வச்சுக்கிட்டு, புரியுதா? ஓம் ஃபோனுன்னு இல்லை, உனக்கு என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியும், நான் அதைத்தான் செய்வேன். உன்னை விட்டு விலகவும் இல்லை, ஓடி போகவும் இல்லை. ஊழியம் தொடரத்தான் செய்யும். காதலை வச்சுத்தான் ஊழியம் செய்யணும் என்பது கிடையாது. உட்காரு. உற்சாம கையை தட்டலாமா? அது ஊழியக்காரர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள், வேதத்தை புரட்டி போடுகிறார்கள், வேத வார்த்தையை புரட்டி போடுகிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு முறை ஒரு போலீஸ் அதிகாரி என்ன, ஏய் பொருளை பேசுகிறா, கம்பி எண்ணுவேன், கம்பி எண்ணுவேன், யாருன்னே தெரியல, நான் போலீஸ் அதிகாரி. அப்போ நான் பதில் என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டோட்ட காட்டி, என்ன ஆண்டவர் புதுசாக ஒன்று, ஒவ்வொரு நாளும் ஒன்று முளைக்கும். ஒரு விரோதிகள், ஒரு சத்துரு ஒரு நாளைக்கு முளைக்கும். இந்த முளைச்சோட நான் கேட்குறேன், என்ன ஆண்டவர் கேட்குறேன், நீ அவளுக்கு பதில் சொல்லணுன்னாரு. பெண் போலீஸான்னு கேட்டேன் முதல் கால. அதோடி உனக்கு தெரியும்? கம்பி என்ன, சப் இன்ஸ்பெக்டரானு கேட்டேன். கம்பி என்னன்னு சொல்கிற? நான் ஒரு கேஸ் கொடுத்தா நீ இப்போ சொன்னதுக்கே உன்னை கம்பி எண்ண வைக்க முடியும். ஒரு சம கையை தட்டுங்க. அதான் ஏன் சத்தியம். அந்தி கிறிஸ்துக்கள் வேதத்தை புரட்டுகிறார்கள். ஏனென்றால் அது ஒரு ஆர்சி சகோதரி. நீ காணிக்கை கேட்டு பிரசங்கம் பண்ணுறியாமே, அவன் முன்ன வேறு என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டில் இருக்க சொத்தை எழுதி தர கேட்கணுமா? காணிக்கை தானே கேட்க முடியும். அப்போஸ்தலர்களை கேட்டுருவோமா? அப்போஸ்தலர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று ரெண்டை கொண்டாருங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் சொத்தை விற்று கொடுத்தாங்க. அதே மாதிரி விற்க சொல்கிறேன் நான். ஒரு வீடை விற்கிறதுக்கு எங்கிட்ட ஜபத்துக்கு வந்தால் கூட நான் விற்க விட மாட்டேன். எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, கடனை கத்தர் சந்திப்பா, நான் சொல்கிற செய்யு சொல்லுவேன். நல்லா வாங்கிறதுக்கு ஜோம் பண்ணுவேன், விற்கிறது ஜோமே பண்ண மாட்டேன். தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இப்படி இருக்காங்க வீடை விற்கிறதுக்கு. ஒரு வீட்டில் நாங்கள் உழித்து போகிறோம், ஒரு அலுமான மனிதனாக மாற்றுகிறார். மிருகமாக இருந்த ஒரு மனிதனை, ஒரு மிருகத்தை, அலுமானை மனிதனாக மாற்றினோம். இது நிறைய கதை சொல்லியிருக்கிறேன். இந்த விஷயத்தில் படந்தால் மூலம் நடந்த சம்பவம். உடம்பெல்லாம் மயிர். இந்த அனுமான் எப்படி இருப்பானோ அப்படி தான் இருப்பான் உருவம். ஆனால் ட்ரெஸ்ஸை மட்டும் போட மாட்டான். வயசு 28. அந்த காலத்தில் 28. அவங்க வீட்டில் ஊழியம் செய்து கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆகிறது. மருத்துவர்கள் சொன்னார்கள்,
கொன்று போடுங்க. அந்த தாயின் தகப்பனும் முயற்சி பண்ணார்கள், சாக மாட்டான். ஜோமனு நான் சொன்னேன், அவன் சாக மாட்டான். அவன் பேர் லாசர், நான் வச்சிருக்கிறேன் பேர் ஆண்டவர் கிருபையில், சாகவே மாட்டான். தனி அறை, தனி வீடு, 1க்கு 2க்கு அங்கே தான் இருப்பான், மிருகம் மாதிரி. யார் உள்ளே போனாலும் அடிப்பான். அம்மா போனாலும் அடிப்பான், அப்பம் போனாலும் அடிப்பான், தம்பி போனாலும் அடிப்பான். ஒரு வீட்டினுடைய சாபம் ஒரு பிள்ளையை இந்த அளவுக்கு மாற்றியது. அருமையான சகோதரி, நல்ல ஜெப வாழ்க்கையில் இருக்கிற சகோதரி, அருமையான புருஷன், அருமையான பையன், 2 பசங்க உண்டு. அதில் ஒருத்தன் இப்படி வீட்டில் சாபம் இருந்தால் இப்படி தான் ஏதாவது ஒன்று வரும். தந்திரமாக என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள் ஒரு மாலை வேளையில். முதலாய் பார்த்து என் பையன் இவனுக்கு ஜோமனோட நான் ஓடியே போயிட்டேன் பின்னாடி 10 அடி. சாயங்கால வேலை, இருளோடு இருள் கவ்வும் போது அப்படி நிற்கிறான், கையை அப்படி பிராண்டுவான் அழியில் நின்றுட்டு. கேட்டா பிறக்கும்போதே இப்படி தான் பிறந்தான். அதான் சாபம். நள்ளிரவு 12 மணிக்கு அந்த வீட்டுக்கு ஜூம் பண்ண போனோம், நானும் என் மனைவியும் இன்னொரு ஊழியக்காரன் கூட உண்டு. அன்னைக்கு 12 மணி ஜெபம் ஆரம்பித்ததும் அவர் சேரில் கால் மேலே கால் போட்டு ஆகுவார், கொரட்டை. அவர் தூங்கிட்டார், நம்ம சீனியர் தூங்கிட்டார். நானும் என் மனைவியும் விடிய காலம் வேலை வரும்போது ஒரு 3:30 மணி ஆகும். ஒரு பெரிய வாதை. நான் பேய்களை முகமுகமாய் பார்க்கிறவன். ஒரு பஞ்சு மரத்தை முதுகில் சுமந்துட்டு வரான். ஒரு குளம், அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தங்களுக்கு மரத்தை பிடுங்கிட்டே வரான், ஆக்ரோஷமாக வரான், மிருகம் மாதிரி. இவனுக்கு உடம்பெல்லாம் மிருகம் முடியும்னா இவனோட அது மாதிரி காட்டு மிராணி மாதிரி இருக்கான் அந்த அப்படியே ஆக்ரோஷமாக வருது. வாயை பிளந்தா தீ நெருப்பு, கண்ணை பார்த்தா சிகப்பு, அப்படியே வரான். பாஸ்டர் தட்டி எழுப்புனா, பாஸ்டர் இப்படி ஒரு ஐட்டம் வந்துட்டு இருக்குன்னு. அவர் இப்படி ஆகுவார். அடுத்த குரட்டை. வீட்டு உடமஸ்தர்களெல்லாம் படுக்க ஆரம்பித்தான், அவங்கெல்லாம் தூங்கியாச்சு. ஆனால் அந்த பையனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் போல் போராடி கொண்டு இருக்கிறோம். சாத்தான் வந்துகிட்டே இருக்கிறான். மெயின் ரோட்டில் போனால் படந்தால் முடி போகலாம். அவன் என்ன பண்ணால் சைடு வாங்கி இந்த குடிசைக்கே வர்றான். அப்போ என்னாகும்? கனவுல தான் பார்ப்பீங்க, நான் நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்கிறேன். உடனே ஆண்டவர் திடீர்னு ஆண்டவரேன்னு கூப்பிட்டேன், அவ்வளோதான். அவருக்கு வாயில் ஒரு பட்டயம், இங்கே பைபிளில் இருக்க அந்த வசனம், அப்படியே மின்னும் பட்டயம் அவருடைய வாயில் இருக்கிறது. அப்படியே மேக ஸ்தம்பம் கலைகிறது, கலைந்து ஓடுகிறது. அப்படியே இறங்குற அந்த சாத்தானுக்கு முன்ன அப்படியே அவர் இறங்கி நின்னார். எனக்காக யுத்தம் செய்கிற தேவன், உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், அப்படியே இறங்கினார். அவ்வளோதான், வெடிச்சு சிதறியது. அந்த சாத்தான் வெடிச்சு சிதறினான். படந்தால் மூடு பிரதேசமே வெடிகுண்டு போட்டு நடுங்கிறது போல அத்தனை வீட்டாரை எழுப்பினார்கள். இங்கே என்ன, யார் வெடிகுண்டு போட்டது என்று பாருங்க. ஒரு சாத்தான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட சாத்தான தேவன் எப்படி என்ன வச்சு அழிக்கிறாருன்னு பாருங்க. அன்றையிலிருந்து அவன் மாறினான். பேண்ட் சட்டை போடுவான். அது குறிப்பாக என் மனைவி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சைட்டாக இருக்கலாம், பேண்ட் சட்டை போட்டதுமே அவன் சேவ் பண்ணி எல்லாம் நீட்டாக இருப்பானா. என் பொண்ணாட்டியை பார்த்துட்டு நாடியெல்லாம் வந்துட்டு இப்படியாக வைப்பான். என்னையும் தான் கால் மேலே கால் போட்டு சிங்கம் மாதிரி உட்காந்துருவான். இன்றைக்கி அந்த தேசத்தில் விசாரித்து பாருங்கள், உயிரோடு தான் இருக்கிறான், சாவே இல்லைன்னு சொன்னேன். இனி செத்தா தான் உண்டு. உற்சவமாக கையை தட்டுங்க. இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஊழியம். அவள் சொல்லுகிறாள், என்னுடைய கடனுக்காக இந்த வீடை விற்கிறேன்னு. நான் சொன்ன வீடை விற்கக்கூடாது. இல்லை, படம் இந்த அரண்மனையில் பகுதியில், அதாவது அண்டுகோடு பகுதியில் இருக்கிற ஊழியக்காரர் வீடை விற்க சொல்லிட்டாரு. அப்போ ஒரு வீட்டில் 2 ஊழியம் போகுது. நான் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், அவன் விற்க சொல்கிறான். இப்போ என் பேச்சை கேட்கணுமா, அவன் பேச்சை கேட்கணுமா? அவன் ஜெபம் பண்ணி இந்த மனுஷன் மாறலை, நான் ஜெபம் பண்ணி தான் இந்த பையன் மாறுகிறான். அப்போ என்னுடைய வார்த்தை தானே உண்மை. நீ விற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு குடியிருக்கிற ஒரு வீடு கிடைக்கிறதுன்னா
அதுக்கு அவஸ்தையை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. எவ்வளோ பெரிய மேன்மை அது. நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் உட்காந்து பாருங்க ஐயா, பாத்ரூமுக்கு தண்ணி வராமல் மாடி அடைச்சி வச்சுட்டு நிற்பான். எவ்வளோ பணக்காரன் கோல் பிடிச்சவனாக இருந்தாலும் சரி, தண்ணியே தர மாட்டான். வீட்டில் மேலே சொந்தக்காரன் வர விட மாட்டான். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு வீடு தந்திருக்கிறாருன்னா அதுக்கு முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உற்சாகமா சொந்த வீட்டில் இருக்கிறான், இதோட வேற என்ன வேணும் நமக்கு? அதை போய் விற்றா அவனுக்கு கமிஷன் கிடைக்கும் ஊழியக்காரனுக்கு, அதான் விஷயம். ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே வீடை விற்று காசை வாங்கிட்டா, அந்த கிறிஸ்து செவி கொடுத்தான். என் பேச்சை நீ கேளாமல் போனபடியினால் நான் உன்னிடத்தில் இரேன் என்று சொல்லி அன்றைக்கு அந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியேறினோம். இதுதான் சத்தியம். ஆனால் உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன், மறுபடியும் இந்த தேசத்தில் நீ வருவாய், வீடு கட்டுவாய் என்று சொன்னார். உற்சமா கையை தட்டுங்க. 10-12 வருடம் களக்காடு, நாகர்கோயில், அழகிய பாண்டியபுரம், ஆர்லவாய் மொழின்னு அங்கங்கா குடியிருந்து இந்த பையனை வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அப்புறமா படந்தாள் முட்டில் அதே பகுதியில் அந்த வலது பக்கம் போகிற ரோட்டில் நிலம் வாங்கி இன்னொரு வீடை கட்டினார்கள். மகனுக்கு கல்யாணம் பண்ணினார்கள். இந்த பையனுக்கெல்லாம் இளைய பையனுக்கு. ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஆனால் இன்றைக்கு புருஷன் இல்லை, இறந்து போனார். ஒரு நாள் கூட மறுபடியும் வந்து இந்த பையனுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல அந்த அம்மா. 23 வருடங்கள் ஆகிறது. ஆனால் சமீபத்தில் புருஷன் இறந்ததுமே ஜேபிஆர் பாஸ்டர் என்ன தெரியுதா சொல்லுங்க? தெரியுது. வீடை விற்கணும். 1.5 கோடி மேலே கட்டிட்டான். வீடை விற்கணும். கேட்டால் கடன். மகன் சினிமா எடுத்தான், அதில் கடன் ஆகிவிட்டது. லாஸ்டர் எப்படி இருக்கிறான்? நான் கேட்ட கேள்வி. லாஸ்டர் எப்படி? நல்லா இருக்கிறான், அப்படியே இருக்கிறான். சகலில் அது மனிதன் உயிர் வாழ்கிறது தான் மிகப்பெரிய காரியம். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வருஷம் 5 சென்ட் நிலம் வாங்குறதுக்கு இங்கே தயாராகுங்க. முதல்ல ஆர்டர் கொடுங்க, அடுத்த நீங்கள் நிலம் வாங்க ட்ரை பண்ணுங்கள். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர், உங்களை எல்லாம் உட்கார வைக்கிற தேவன், உங்களை ஆசீர்வதித்து குடியிருக்க வைக்கிற தேவன். உங்களை எல்லாம் அப்படி சும்மா பரதேசிகளாய் சுற்றி திரிய விட மாட்டார். முதல்ல கர்த்தருடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுங்க, கீழ்ப்படிங்க. அவருடைய ஆஸ்தியை தந்தாவது உங்களை ஆசீர்வதிப்பார். உச்சமா கையை தட்டி அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி ஓசியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஓசியா 9:7. விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிகட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன்னுடைய மிகுதியான அக்கிரமத்தினாலே, உன்னுடைய மிகுதியான பகையினாலே தீர்க்கதரிசிகள் மூடரும், ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். இன்றைய ஊழியக்காரர்களுக்கு பொருந்தும். வலையில் உற்சாகமா கையை தட்டுங்க. சேத்துவாசி சேத்துவாசி. மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும், ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ தீர்க்கதரிசிகளை மூடர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா முட்டாளாக இருக்கிறார்கள் இல்லையா? முட்டாளாக இருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் ஒரு பிரபலமான ஊழியக்காரன் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்குறான்.
நம்ம வேலை என்ன? பேய ஓட்டுற வேலையை செய்யணும் இல்லையா? தீர்க்க தரிசனங்களை உரைக்கலாம், தப்பு கிடையாது. அது அரசியலுக்கும் பறிக்கலாம், அரசாங்கத்துக்கும் உரைக்கலாம். அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப நல்லா ஓட்டு கேட்குறாரா. முதல்ல சொன்னார் எல்லோரும் கட்டாயமாக ஓட்டு போடுங்க, ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் கட்டாயமாக ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டு போடாத யாராவது இருக்காங்களா இங்கே? ஓட்டு போடாத யாராவது இருந்தால் கையை தூக்குங்க. பொய் சொல்கிற இருக்கக்கூடாது. நீ என்ன ஓட்டு போட்டியா? ஓட்டு போடல. இவ்வளோ அரசாங்கத்தோட ஒப்படைக்கணும். எனக்கு நீ வேண்டாம், நான் வேற பார்த்துக்கலாம், எனக்கு வேண்டாம். அப்போ ஓட்டு போடலைவா? ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? கட்டாயமாக ஓட்டு போடணும்னு சொல்கிறார். நல்ல காரியத்தை சொன்னார். அப்படியே சொல்கிறாரு, நல்ல ஒழுக்கமானவனுக்கு பார்த்து கொடுங்க. அப்போ அர்த்தம் என்ன? நல்ல ஒழுக்கமானவனுக்கு பார்த்து கொடுங்க. அது திரும்ப திரும்ப சொல்கிறாரு. திரும்ப 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 சொல்லுவோம், நல்ல ஒழுக்கமானவன் பார்த்து கொடுங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும்? நல்லவனை பார்த்து கொடுங்கன்னு சொல்கிறோம், நியாயம். ஒழுக்கமான தெரியல. இப்போ ஒருவர் இருக்கிறார், இன்னொரு பொண்ணை வச்சிருக்கிறாருன்னா, இல்லை ஒரு பொருளை கிளம்புன்னு சொன்னால் அந்த ஆள் ஒழுக்கமாற்றவன். அப்போ அவனுக்கு கொடுக்காதீங்கன்னு ஓட்டு கேட்குறாரு இவர். அப்பா நல்லா துட்டு வாங்கியிருப்பாருன்னு அர்த்தம். உச்சமகையை தட்டலாம். இதான் மறைவர்கள். திரும்ப திரும்ப எல்லாரும் ஓட்டு போடுங்க, அதோட முடிஞ்சு போச்சு, நாளை அவனை பார்த்து கொடுங்கன்னு சொல்லலாம். ஒழுக்கமானன்னா இப்போது இருக்கிற அந்த பாப்புலாரிட்டி கேண்டிடேட்டு என்னது, சின்ன என்னது கெட்ட பேரை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவன் அதை வச்சுருக்கான், இதை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதனால் அவனுக்கு கொடுக்காதீங்க, மற்றவனு கொடுங்கன்னு மறைவாங்க கேட்குறாரு. ஓட்டு கேட்குவான். நம்ம ஊழியக்காரன் இருக்கிறான். ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம், இன்னவனுக்கு போடுன்னு சொல்லக்கூடாது. அது தனிப்பட்ட கருத்தாக இருந்தால் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்? இன்னாருக்கு போடுங்கன்னு சொல்லணும், அது வேறு விஷயம், அது அவனுடைய சுதந்திரம். ஊழியக்காரன் ஆனால் இன்னாருக்கு ஓட்டு கொடு, இன்னாருக்கு ஓட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. உற்சமாக கையை தட்டுங்க. அவை பித்தம் கொண்ட ஊழியக்காரர்கள்,